சங்கீதக்காரன் அழகா சொல்றான், மான்கள் நீரோடு என் ஆத்துமா யாரை நோக்கி வாஞ்சிக்குது, நம்ம எப்பயா முடிப்பீங்க. அழகா ஒரு தம்பி ஒரு பாட்டு, அதாவது ஒரு ஐயா ராபர்ட் ஐயான்னு சொல்லிட்டு, எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ, என் இதவ கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். ஒரு ஒரு பையன் பாடுறான், எப்போ முடிப்பீரோ பாஸ்டர் எப்போ முடிப்பீரோ என்று வாற்றை நானும் தினமும் தான் என்ன பண்ணுறேன் பார்த்து நிற்கிறேன். பாஸ்டரையா பாஸ்டரையா எப்போ முடிப்பீரோ கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஹல்லேலூயா. இங்கே பாஸ்டருடைய வார்த்தையை கேட்க வரல, இல்லை மனிதர்களுடைய சத்தத்தை கேட்க, அதுக்கு மாறா தேவ சத்தத்தை கேட்க தான் என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம எல்லாங்க. நம்ம எல்லாம் கொஞ்சம் கண்களை மூடி ஏசப்பா கிட்ட கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுங்கப்பா, ஒப்பு கொடுக்கலாம். இருக்கிற எல்லா விஷயத்தையும் தூரம் போடுங்க, வீடு பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓரங்கட்டு. இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறது மறுரூபமாக்க தான், நம்மை நாம் மறுரூபப்படுத்தி கொள்ள தான் வந்திருக்கிறோம். எல்லாம் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுங்கப்பா, உங்க வார்த்தையை கேட்க நான் ஆசையா இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாயிருக்கிறே. ஆமாப்பா, கொஞ்ச நேரம் இருக்கிற இந்த நேரங்களில் நீங்கள் எங்கள் கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, வருடம் முழுவதும், வாரம் முழுவதும், நாட்கள் முழுவதும், ஆண்டவரே ஹார்ஸ் முழுவதும் எல்லாமே மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு 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 நான் ரொம்ப சோர்வடைந்து போயிருக்கிறேன். நான் அதிகமாய் பலப்படுகிறதும், அதிகமாய் நான் இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுவதும் உங்கள் சமூகம் மாத்திரம்தான் அப்பா. உங்கள் வார்த்தையை கேட்கும்போது மட்டும்தான் நான் அதிகமாய் பலன் அடைகிறேன். நான் மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நான் அதிகமாய் பலவீனம் அடைந்தது உண்டு, அதிகமாய் சோர்வடைந்தது உண்டு, அதிகமாய் உடைந்து போனது உண்டப்பா. நான் எப்பெல்லாம் உங்கள் வார்த்தையை கேட்கிறேனோ, நான் எப்பெல்லாம் உங்கள் சமூகத்தில் நிற்கிறேனோ, உங்களுடைய வார்த்தை என்னை உருவாக்குகிறது சுவாமி, உங்களுடைய வார்த்தை என்னை நடத்துகிறது ஐயா, உங்களுடைய வார்த்தை என்னை தாங்குகிறதப்பான்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் செவிகள் திறந்திருக்கட்டும், எங்கள் சிந்தைகள் உமக்கு நேராக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் தடையாக இருக்கிற எல்லா மாம்சீக போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு நீங்கி போகட்டும் சுவாமி. நீங்கள் மாத்திரம் இந்த இடம் முழுவதுமாய் ஆளுகை செய்வனுமாய் நான் சுபிக்கிறேன். எல்லாவற்றும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிறது நீராக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன்னு யார் சொல்றாரு? இப்போ நம்ம மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருக்கிறோம். என்னது? மேலே இருக்கிற வசனம், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். இப்போ மனசுக்குள்ள எல்லார் மனசுக்குள்ளேயும் ஓடும். ஆமாப்பா, என்னது? ஆமாம், டிஃப்ரெண்ட் தாட்ஸ், பல வகையான யோசனைகள். ஆமாவா இல்லையா? யுத்தம் பண்றாங்க ஐயா, ஆமென், யுத்தம். ஆனா வேதம் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது, மாம்சத்துக்கு விரோதமாகவும், மாம்சமும் ரத்தமும் நம்மளுக்கு என்ன கிடையாது, அதுக்கு விரோதமா நம்முடைய போராட்டம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஆவிக்குரிய போராட்டம் எனக்கு வேணாம், எங்களுக்கெல்லாம் ஒன்லி பிசிக்கல் தான். ஹல்லேலூயா. எனக்கு எதுதான் வேணும்? இங்கே கர்த்தர் சொல்றாரு, அழகா பார்த்து சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு இந்த வார்த்தையை? எரேமியாங்கிற ஒரு பையனுக்கு சொல்றாரு. அழகா அங்க பாருங்க, 8வது வசனத்தை படிக்கலாம். பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். போதுமா? ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்றாருன்னு பார்த்தா, எரேமியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவன் சின்ன பிள்ளையா, அதாவது எப்போ? சிறு பிள்ளையா. எப்போ? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய அழைப்பு
ஏதோ ஒரு விதத்தில் அது என்ன சொல்கிறது, பலவீனப்பட்டிருக்கும் போது நம்ம கர்த்தரை ஏற்றுக்கும் பொழுது தான் நம்ம கர்த்தர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாருன்னு நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், யோசிச்சிடும். சில இடங்களில் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், நினைச்சிருக்கிறாரு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் வேதத்தில் தெளிவாக சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், எரேமியாவை பாருங்கள், 1:5 நம்ம வாசிக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளை எப்போ அப்பாயின்ட் பண்ணி இருக்கிறாரு பாருங்க, எல்லாம் இங்க என்ன பாருங்க, கர்த்தர் நம்மளை எப்போ முன்குறிச்சிருக்கிறாரா, சத்தமா சொல்லுங்களேன். அம்மாவுக்கு கூட தெரியாதுங்க. ஹல்லேலூயா. வயிற்றுல இருக்கிற அந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அவருடைய கண்கள் என்னை கண்டதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். ஹல்லேலூயா. என் தாய் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்பதாகவே, அவங்களுடைய கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அவருடைய கண்ணு நம்மளை கண்டுருச்சுங்க. ஹல்லேலூயா. எங்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க, உருவாகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியாவை பார்த்து சொல்றேன், நான் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் எங்களை வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அப்படி தான் இருந்திருக்கிறார். ஆமென். நம்ம எந்த இடத்துல எந்த நேரத்தில் என்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், ஆல்ரெடி ஏற்கனவே முன்குறித்து இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், அவருடைய டெஸ்டினேஷன், அவருடைய திட்டத்துக்கு எதிர் திசையா என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரத்தில் தாறுமாறா செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். ஹல்லேலூயா. இங்க எரேமியா சொல்றான், அங்க பாருங்க 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். நான் எப்படி இருக்கிறேன், இங்க கர்த்தர் எரேமியாவை அழைச்சி சில காரியங்களை சொல்றாரு. நீ போய் என்ன பண்ணணும், என்னுடைய வார்த்தையை சொல்லணும். எருசலேம்ல நீ என்ன பண்ணணும், சொல்லணும், தீர்க்க தரிசனத்தை சொல்லணும். அப்போ எரேமியா சொல்றாரு, முடியாது, நான் யாரு, சின்ன பிள்ளையா இருக்கிறேன். என்னெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை ஒரு 50 வயசு முதிர்ந்தவர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு கர்த்தர் உன்னை அடிக்க போறாருன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? நான் சொல்றது ஒரே ஒரு ஆளுகிட்ட சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை, நம்ம எபி மாதிரி ஒரு பையன் ஒரு 50 வயசு முதிர்ந்தவர்கிட்ட போயிட்டு கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்ன பண்ண போற, இல்லாம போற அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல அடிப்பாரா, திட்டுவாரா? முடிஞ்ச அளவுக்கு மொத்த கோபத்தை என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த எரேமியா ஒருத்தர்கிட்ட சொல்றதுக்கு போல. ஹல்லேலூயா. அந்த சிறு பிள்ளை ஒருத்தர்கிட்ட மாறா எதற்கு நேராய் போறாரு, ராஜ்யத்திற்கு நேராய் போறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீ என்ன பண்ணணும், அந்த இடத்துல போயிட்டு உரைக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்போ எரேமியாவுக்கு பயங்கர நடுக்கம். அதுக்கு தான் கர்த்தர்கிட்ட சொல்றாரு, நான் அதெல்லாம் முடியாது, நான் யாரு, சின்ன பிள்ளையா இருக்கிறேன், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என்னை கூட்டின்னு போயிட்டு ஸ்கூல்ல விட்டுருங்க. நிறைய நேரத்தில் அந்த மாதிரி தான் இல்லை, ஐயா ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தா ஐயா நான் செய்ய மாட்டேன், நான் யாரு, சின்ன பிள்ளை, எனக்கு அந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்கு ஜெபம், வேதத்தை வாசிங்க, ஐயா எனக்கு வேதத்தை வாசிக்க. ஆமாவா இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் சிறு பிள்ளை என்று நீ என்ன பண்ணாத. ஏன் தெரியுமா? உன்னை அனுப்புறது யாரு? ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறது யாரு? மோசையும் சொல்றாரு, நான் மந்த நாவு உள்ளவன், திக்குவாய். அந்த இடத்துல கர்த்தர் ஃபுல்ஃபில் பண்றாரு. நீ என்ன பண்ணாத அப்படின்னு சொல்லாத, உன் வாயா இருக்கிறபடி ஒருத்தனை என்ன பண்ற, அவன் கூடவே அனுப்புறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் கர்த்தர் சொல்ற காரியத்திற்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறது என்னால முடியாது. ஆனா கர்த்தரே சொல்றாரு, நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்திலேயே சொல்றாரு, நீ அவர்களுக்கு என்ன பண்ணாத, பயப்படவே பயப்படாது. நீ அவர்களுக்கு பயப்படாத, உன்னை காக்கும்படிக்கு நான் என்ன பண்றேன்,
சில கட்டங்கள் தாண்டி என்ன ஆயிரும்னா, அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் கூட பண்ணட்டும். என்ன பண்ணட்டும்? யுத்தம் கூட பண்ணட்டும். ஏன்னா எரேமியா போயிட்டு அங்க என்ன பண்ணல, வாழ்த்து செய்தியை சொல்றதுக்கு போல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் அவர்கள் செய்கிற தவறுகளை என்ன பண்றதுக்கு போறாரு, சுட்டி காட்டுறதுக்கு போறாரு. ஹல்லேலூயா. அவர்கள் மேல வருகிறதான கோப ஆக்கினையை சொல்றதுக்கு போறாரு. அந்த இடத்துல தான் ஒருவேளை அப்படி சொல்லும்போது எரேமியாவுக்கு நிறைய ஆபத்துகள் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆமாவா இல்லையா? அங்க இந்த இடத்துல கர்த்தர் எரேமியாவை பலப்படுத்துறார். என்ன பண்றாரு? நீ பயப்படாதப்பா. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கு சொல்ல என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மாலாம் கொஞ்சம் தேட்டுருவாங்க ஸ்கூலுக்கு போகும்போது. பா என்ன பண்ணாத, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உள்ளே போயிட்டு உக்காரு. அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து போகும்போதே ஆரம்பிக்கும். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? என்ன நீங்கள்லாம் பிள்ளைங்களை எத்தனை போய் ஸ்கூலில் விடாத மாதிரியே சொல்கிறீங்க? அப்படியே ஆமாவாயா? ஆமா தானே? அதே மாதிரி தான் பாருங்க, கர்த்தர் எரேமியாவை பக்குவம் பலப்படுத்துறாருங்க. சின்ன சிறு பிள்ளையா இருக்கிறான். அவன் என்ன பண்றாரு? கர்த்தர் நான் உன் கூடவே இருக்கிறேன். நிறைய நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பலவீனப்பட்டிருக்கும் போது கர்த்தர் உன் கூட பேசுவார், நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அவர் வார்த்தைக்கே நம்ம என்ன பண்றது இல்லை, செவி கொடுக்க மறந்துடுறோம். அவருடைய சத்தத்தையே கேட்க நம்ம என்ன பண்ணிடுறோம், கேட்டாலும் கேட்காத மாதிரியே போயிடுறோம். அதனால தான் நிறைய அடிகள் நமக்கு விழுறதுக்கு காரணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லி, பயப்படாதப்பா, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஒன்றை காக்கும்படி நான் என்ன பண்ணுறேன், உன் கூடவே. ஹல்லேலூயா. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி எரேமியா போய் காரியங்களை நடப்பிக்கிறார். இங்கே நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கடைசி வசனம், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள்லாம் நீங்கள் எடுத்துக்க கூடாது. என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறான்னு, என் எதிர்த்து வீட்டுக்காரன் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறான். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீ கர்த்தருக்குள்ளாக நீ எந்த அளவுக்கு என்ன பண்ணுறது, நொறுக்கப்படுகிறியோ ஒடுக்கப்படுகிறியோ, அப்போதான் என்ன பண்ணுவார்னா கர்த்தர் உன் கூட இருந்து என்ன பண்ணுவார். நான் எல்லாமே சொல்கிறது ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிறேன். நீ ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தருக்கு நீ எவ்வளோ பிரியமாக நடக்கிறியோ, உலக ரீதியாக கர்த்தர் உன்னை அழகாக ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்பினவர்களே உன் பக்கமாக வந்து என்ன பண்ணுவாங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணல, அதுக்கு வரல. எனக்கு ஆவிக்குரிய ரீதியெல்லாம் வேணாம், ஒன்லி என்னது உலகத்தான். நீ பேசுனியா, கண்டிப்பாக நானும் என்ன பண்ணுவேன். நீ சண்டை போடுறியா, கண்டிப்பாக நானும் என்ன பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்ம நிறைய விஷயத்தில் வைராகியம் பாராட்டுறோம் இல்லை? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் கர்த்தருக்குள்ள அந்த வைராகியம் இருக்க மாட்டேங்கிறதுன்னு தான் என்னுடைய கேள்வி. ஏன் தேவனுக்குள்ள அந்த வைராகியம் நமக்குள்ள இருக்க மாட்டேங்குது? நம்மளுக்கு அதிகமாக எத்தனையோ வாட்டி நம்ம சொல்லியாச்சுல்ல, பாஸ்டரும் நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க, ஊழியக்காரரும் நிறைய பேரும் சொல்லியிருப்பாங்க. என்ன எத்தனை மணிக்கு நமக்கு ஆராதனை? பீக் டைம். நம்ம என்ன சொல்லுவோம், 9:15 வரைக்கும் பாட்டு பாடுவாங்க. பாட்டு நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. 9:30 ஒரு 10:30 மணி வரைக்கும் ஆராதனை பண்ணுவாங்க, தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்புறம் இடையில ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதுவும் நம்மளுக்கு நம்ம கடைசியாக எங்கே என்ன நேரத்துக்கு போகலாம்? ஹல்லேலூயா. இதில் என்ன வைராகியம் நம்ம கர்த்தருக்குள்ளே பாராட்டுறோம்? இதில் என்ன ஆசீர்வாதம் நமக்கு வந்துட போகுது? எங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் 1000 நாட்கள், எங்க 1000 நாட்கள் நான் வெளியே வாழ்றத பார்க்கிலும் உங்கள் பிரகாரங்களில் வாழ்கிற அந்த ஒரு நாளுக்கு நான் எவ்வளோ ஏக்கமாக தவிக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். ஹல்லேலூயா. யார்? தாவீது சொல்கிறாரு, ராஜா சொல்கிறாரு, 1000 நாள் எனக்கு தேவையே கிடையாதுங்க, ஒரு நாள் தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த ஒரு நாள் போதும். சொல்ற மான்கள் நீரோடு வாஞ்சிக்குது, எப்படா சர்ச்சுக்கு போவோம். அந்த மாதிரி யாருன்னா இருந்துருக்கிறீங்களா? எப்படா சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போகணுன்னா என் ஜனங்க இருப்பாங்களே தவிர்த்து, எப்படா சர்ச்சுக்கு போகணும். ஹல்லேலூயா. இருக்குனுங்க தேவ சமூகத்தில். என்னால் ஈஸியாக ப்ராக்டிக்கலாக பேசிட முடியும். நம்மளால் அழகாக என்ன பண்ணிட முடியும், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பேசிட்டு போயிடலாம். இந்த ஜென்ரேஷன் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, இதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களாம், அதாவது
எங்களுடைய முற்பிதா, அதாவது எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார்லாம் சொல்லி கொடுத்தது தேவனுக்கு பயப்படணும், தேவ கீழ்ப்படிதல், சபையில் பயம் இருக்கணும், நடுக்கம் இருக்கணும், இப்படிப்பட்ட நிறைய நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து ஊழியக்காரனை உருவாக்கி வச்சு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஜென்ரேஷன் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? என்ன வேணா பண்ணு, ஹல்லேலூயா, அப்படி தலைகீழாக மாறிடுச்சுங்க. நமக்குள்ள வைராகியம் வரணும். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாரம், அந்த வைராகியம் பிள்ளைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்தை நீ என்ன பண்ணணும்? கொண்டு போய் எங்க சேர்க்கணும்? உன்னை தேசத்துல கொண்டு போய் சேருன்னு சொல்லலை, உன்னை கொண்டு போய் கிராமத்துல கொண்டு போய் சேருன்னு. அதெல்லாம் நெக்ஸ்ட், முதல்ல யாருக்கு கொண்டு போனோம்? எனக்கு கிடைச்ச அந்த காரியத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை என் பிள்ளைக்கு முதல்ல நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சிடறோம்? இதெல்லாம் யார் தான் பண்ணணும்? பாஸ்டர் தான் பண்ணணும், மற்றவங்கெல்லாம் நான் எதுவும் என்ன பண்ணக்கூடாது. அப்படிதான் அந்த நினைப்பு இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. பாஸ்டர் பிள்ளைங்க, பாஸ்டர் மட்டும்தான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஊழியக்காரனுக்கு கொடுத்த அந்த பாரம் யாருக்கு போனோம்? பாஸ்டருடைய பிள்ளைக்கு மட்டும்தான் போனோம். அப்ப நம்ம பிள்ளை, ஹல்லேலூயா. அண்ணாள் அழகான ஒரு பெண் இல்லை, பால் மறந்த உடனே கூட்டு போயிட்டு எங்கே விட்டுறா? ஏங்க சின்ன வயசுலேயே அவன் ஸ்டைலை மாத்துறாங்க. ஏலி போடுற துணியவே என்ன பண்ணுறாரு? கொடுக்குறா. அந்த 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 சாப்டரை வாசிங்க. ஏலி எந்த மாதிரி உடைய உடுத்துறாரோ அதே கிளாத்தில், அதே டிசைனில் சாமுவேலுக்கு எங்கே வளரணும்னு? தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில ரூல்ஸ் நீ என்ன பண்ணணும்? உன் பிள்ளைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆமென். நான் தெளிவாக சொல்கிறேன், உன் பிள்ளை இந்த ஜென்ரேஷனில் தப்பிக்கணும்னா ஒரே வழி தேவ சமூகம் தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை தவிர்த்து உன் பிள்ளையை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. யாரால், எந்த ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் முடியாது, எந்த ரிலேஷன்ஸ்னாலையும் முடியாது, அப்பா அம்மாவால் கூட முடியாதுங்க. சில நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னமும் தேவ வார்த்தையும் கர்த்தரால் மட்டும்தான் உன் பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்ற முடியும். ஆமென். கர்த்தர் தான் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேணாம். அப்படியே எல்லாம் என்ன பண்ணுங்க? ஆதியாகமம் 20 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈசாக்கு என்ன பண்றாரு? விதை விதைக்கிறாரு. அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்றாரு? அதுக்கு முன்னாடி ஈசாக்குக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? தன் தகப்பனாருடைய நாட்கள்ல நடந்த அந்த பஞ்சத்தை போல யாருடைய நாட்கள்லையும் ஏற்படுது. இப்போ ஈசாக்கு ஒரு பிளான் பண்றாரு. நான் என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்க போனோம்? சரி, வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. நீ எகிப்துக்கு போகாமல் எங்க போகணும்னு யோசனையா இருந்தாரு? எங்க போகணும்னு யோசனையா இருந்தாரு? நீ எகிப்துக்கு என்ன பண்ணாத? போகாம நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு. இங்க நம்ம ஆரம்பத்துல எரேமியா கிட்ட ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ சின்ன பிள்ளைலாம் சொல்லாத, ஏன்னா நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி அவனை பலப்படுத்தி சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது எரேமியா என்ன பண்றான்? அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அவன் இக்னோர் பண்ணல. அப்படிதானே? இல்லாண்டவரே நீ சொல்ற இடத்துக்குலாம் போக மாட்டேன்னு சொல்லி எரேமியா சொன்னாரா? சொன்னாரா? அங்க கர்த்தருடைய வார்த்தை எரேமியாக்கு உண்டாகின்னு இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஈசாக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு என்ன பண்ண தேவையில்ல, போகாத. இங்க நல்லா தெரியும் சூழ்நிலை என்னன்றது கடவுளுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? ஈசாக்க, ஏன்னா ஈசாக்குக்கு மேல ஆல்ரெடி ஒரு உடன்படிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. யாருக்கு கொடுத்த உடன்படிக்கை? தன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை யார் மேல இருக்கு? இன்னும் பெண்டிங்ல. ஹல்லேலூயா. பஞ்சம் தான். ஆமென்.
வனாந்தரம் தான், ஆனாலும் நம்ம மேல என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டம் தாங்க. யாருக்கிட்ட கஷ்டம் இல்லை? கை தூக்குங்க பாப்போம். பரவாயில்ல, நிறைய பேருக்கு நம்ம ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் பார்த்துப்பான்னு வச்சிங்களேன். ஹல்லேலூயா. நான் இப்போ உலக மாம்சிகமாக வரேன். யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கு? ஆமென், சோத்திரம். யாருக்குமே கஷ்டமே இல்லை ஐயா. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம ஜனங்கள்லாம். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேங்க. ஒருவேளை நான் பேசுறது புரியலையோ, யாருக்கெல்லாம் கஷ்டம் இல்லைன்றவங்க கை தூக்குங்கப்பா. எனக்கு கஷ்டமே இல்லையா அப்படின்றவங்க கை தூக்குங்க. எனக்கு கஷ்டம் இருக்கு, நான் சொல்கிறேன். நான் கை தூக்கிட்டேன் ஐயா. உண்மையாக சொல்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு கை மேலே வரல. எனக்கு கஷ்டமே இல்லையா அப்படின்றவங்க கை தூக்குங்க. என்னையா ஒன்று கஷ்டம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? இல்லை கஷ்டம் இருக்குன்னா என்ன பண்ணணும்? நீ பேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காச்சும் ஒன்றுத்துக்காச்சும் நீங்கள் என்ன பண்ணணும்? தூக்கணுமா இல்லையா? நல்லா தலையா ஆட்டுறீங்க. கையை என்ன பண்ணணும்? இப்போ சொல்லுங்க, புரிஞ்சதா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சதா? கஷ்டம் இருக்குன்றவங்க கை தூக்குங்க. கஷ்டம் இல்லைன்றவங்க கை தூக்குங்க. அப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்களுக்கு விளங்கலை. ஹல்லேலூயா. நமக்கு கஷ்டம் இருக்குங்க, அந்த கஷ்டத்துலையும் நடத்துறாரு கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு பலவீனம் இருக்கு, அந்த பலவீனத்திலையும் நடத்துறது தான் கர்த்தர். ஹல்லேலூயா. எனக்கு பணக்குறைவுகள் இருக்கு, இருப்பினும் கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் இருக்குங்க. அதுல இருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? மிராக்கலா நடத்துறது தாங்க அவருடைய வேலை. ஹல்லேலூயா. இங்க ஈசாக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கெல்லாம் போக தேவையில்லை. இப்போ ஈசாக்குடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆல்ரெடி என்ன இருக்கு? அங்க பஞ்சம் இருக்கு. ஆனா அங்க ஒரு விஷயத்தை பண்றான் ஈசாக்கு. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இங்க பாருங்க, உங்களை முன்னாடி அழைச்சப்போ கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை அழைச்சிருப்பாரு. ஆமாவா இல்லையா? வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருப்பாரு. நாட்கள் கடந்துருச்சு, வருஷங்கள் கடந்துருச்சு, நீங்க மறந்துட்டு இருப்பீங்க, அவர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இப்போ ஈசாக்கு ரிமைண்ட் பண்றாரு, நான் உன் அப்பாவுக்கு கொடுத்த அந்த ஆணையை நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பா உங்ககிட்ட. ஹல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்மளும் யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தாங்க. ஹல்லேலூயா. இங்க அழகா சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்துல ஆபிரகாம் என் சொல்லுக்கு என்ன பண்ணா? என் சொல்லுக்கு என்ன பண்ணா? இப்போ நம்ம அப்படியே தலைகீழ போயிடுவோம். ஆபிரகாம் இடத்த தூக்கிடுங்க, அங்கே பாஸ்டர் பேரை வச்சிருங்க, இல்லை பாஸ்டரே வச்சிருங்க. சொல்லுங்க, இப்போ படிங்க பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? ஆராதனையை என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஆராதனையை காட்டிலும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் பெருசு இல்லை, ஆராதனையை காட்டிலும் நம்மளுக்கு வேலைகள் பெருசு இல்லை. ஆராதனை மொத்தமாக எத்தனை மணி நேரம் சொல்லுங்க பார்ப்போம்? எத்தனை மணி நேரம்? 6 நாள் வேலை பார்க்குற. 6 நாளும் சபை நடக்குதா அவனுக்கு? நமக்கு 6 நாளும் சபை நடக்கா? வாரத்தில் 2 நாள் 3 நாள் நடக்குது, அப்படி தானே? பெண்கள் ஐக்கியம், பைபிள் ஸ்டடீஸ், அப்படிலாம் 3 நாள். இதுலேயே நம்ம நிறைய பேர் வரதில்லை வச்சுக்கோங்களேன். வர்றது வாரத்துக்கு, அதுவும் முழுசாக உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், அடுத்த வாரத்துல சபை காலி தான். ஆமாம் தானே? ஏங்க 6 நாள் நீ வேலை செய்யுங்க, 7வது நாள் என்ன பண்ணணும்? 2 மணி நேரம் நான் சொன்னார். இப்போ எங்கள் ஊழியக்காரர் 2 மணி நேரம்லாம் கரெக்டாக சொல்ல, 24 மணி நேரமும் தேவ சமூகத்தில் உட்காரணும், ஒரு பயங்க இருப்பாங்களா? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க பார்ப்போம். என்னால் 10 நிமிஷம் ஆராதனையிலேயே நின்னே அவர் ஆராதிக்க முடியல. ஹல்லேலூயா. எங்கய்யா 24 மணி நேரம்?
இவர் சொல்கிறார், அவர் சில காரியங்களுக்கு சொன்னார், சபைக்கு வரணும். ஏன் அவர் வரணும்னு சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் நிறைய ஊழியக்காரங்க நேரத்தோடு சபையில் வந்துருங்க, நேரத்துக்கு சபையில் வந்துருங்க, ஏன் அப்படி சொல்லணும்? சில பேர்லாம் சாக்கு போக்கு சொல்கிறது தாங்க. ஹல்லேலூயா. என்னைய சொல்கிற மாதிரியே இருக்குது பாஸ்டர், உனக்கு இருந்துச்சுன்னா உனக்கு தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படி ஆமாம் எனக்கே வர மாதிரி இருக்குது பாஸ்டர்னா அப்போ உனக்கு தான். கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார். ஹல்லேலூயா. 9 மணிக்கு சர்ச்சுன்னா என்ன பண்ணணும்? ஏன் பாஸ்டர் உன்னை 9 மணிக்கே வா 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 வான்னு பூச்சின்னு அழுதுனுங்கிறார்? சொல்லுங்க. ஏதாச்சும் இவருக்கு லாபம் இருக்கா? பாஸ்டருக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கா? உங்களுக்கு இருக்குங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கு. அவருக்கு லாபம் இருக்கிறதெல்லாம் அடுத்து, அவருக்கெல்லாம் அந்த அளவுக்கு லாபங்க. அவருக்கு கர்த்தருக்கு அவர் கட்டியில் உங்களுடைய லாபத்துக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு? உன் மேலே அந்த ஆசீர்வாதம் வந்து நிற்கணும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், உன் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகள்லாம் அறுந்து போகணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு? உன்னை வா, நீ ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே உன்னை வளர்த்து விடணும், ஆவிக்குரிய ரீதியில் நீ நல்லா வளரணும், நல்ல வேதத்தை அறிஞ்சுக்கணும், நல்ல மறைபொருள்களை கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அதெல்லாம் வர மாட்டேன், டுஷு புஷனா ஓடிடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர்களுக்கு உண்மையாவே அந்த குரலை இதெல்லாம் காட்ட தெரியாதுன்னு நினைச்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. டுஷ்னா நான் இங்க இப்போ நான் சாயந்தரம் போயிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு டுஷ் புஷ் டுஷ்ன்னா வருவாங்க. சத்தியம் சொல்லலைன்னா கூட டுஷ் புஷ்ன்னு சொன்னால் வருவாங்க. ஒரு 4 பேர் கீழே விழுந்தாங்கன்னா போதும், அழகாக என்னால் ஒரு கூட்டத்தை சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும். அந்த கூட்டம்லாம் தேவையே கிடையாது. எனக்கு தேவை சத்தியத்தை உள்வாங்கி கொண்டு அதில் வளர்றவனா மட்டும்தான் நான் இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தியத்தை உள்வாங்கி நான் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டவனா மட்டும்தான் என்ன பண்ணணும்? இந்த சத்தியம்லாம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டதான வஞ்சனைக்குள்ளே உன்னை இழுத்தாலும் இந்த சத்தியம் உன்னை காப்பாற்றிடும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் எப்பவுமே போதகர்கள் உங்களுக்கு சத்தியத்தை மட்டுமே திணிச்சிட்டு இருக்கிறாங்க. உலக காரியத்தெல்லாம் உங்களை என்ன பண்ணல, சில ஷோஸ்லாம் காட்ட முடியும், கட்சிப்பெல்லாம் தூக்கி உன் மேலே போட்டு உழ வைக்க முடியும். உனக்குள்ள ஒன்றுமே இல்லைனாலும் நீயே விழுந்துருவ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னால தலைமையில கையை வச்சு அவரால் என்ன பண்ண முடியும்? ப்ராஃபஸி சொல்ல முடியும். போதகனுக்கு தெரியும் என் ஆடுகளுக்கு என்ன வேணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அது எந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்குது, எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்குது, எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருக்கிறதுன்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் உங்கள் போதகர்களுக்காக மணிக்கணக்கான நேரங்களில் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? உன் போதகர் உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் உட்காந்து ஜெபம் பண்ணுவாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியல? அவர் சொல்லுக்கு ஒரு சேஞ்சஸை கொண்டு வாங்க, ஒரு பொருத்தனையை வைங்க, ஒரு உடன்படிக்கையை வைங்க. ஆண்டவரே, பெரிய உடன்படிக்கைலாம் நான் சொல்ல 9 மணிக்கு கரெக்டாக நான் சபையில் இருக்கணும்ப்பா, அப்போதான் நான் எழுந்துப்பேன். ஹல்லேலூயா. நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்க சொல்ல ஊழியக்காரன் சொல்லி கொடுத்து 9 மணி சர்ச்சுனா 8:30 மணிக்கெலாம் சர்ச்சில் வந்து உட்காந்து 1/2 மணி நேரம் கர்த்தரை பாடு துதி ஜெபம். இங்கே அப்படி யாருனா இருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் தான் 1-2 கவுண்டிங் தான். அதுக்கு முன்னாடி ஐயா தான் வந்து உட்காந்து இருப்பார் பரிதாபமா. கடவுளும் வந்து என்ன பண்ணுவார்? ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருப்பார். ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாம் பாருங்க, கர்த்தருடைய சொல்லுக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்து நடந்தது போல நீ என்ன பண்ணிடு, எனக்கு நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் தேசங்களை யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உன் மேல நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி யார்? ஈசாக்குக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? சொல்றாரு. ஹல்லேலூயா. இங்க ஈசாக்கு அந்த பஞ்ச காலத்திலும் விதை விதைக்கிறார். கர்த்தர் அதை என்ன பண்றாரு? 100 மடங்கு. எத்தனை மடங்கு? விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய சொல்லுக்கு ஈசாக்கு கீழ்ப்படியலைன்னா இந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு பெண்டிங்லேயே இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ புரியுதா பாஸ்டர் ஏன் 9 மணிக்கு உங்களை வர சொல்றாருன்னு? புரியல? ஹல்லேலூயா.
கர்த்தருடைய சொல்லுக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்ததுனால 12வது வசனத்துல அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்றான். ஆமாவா இல்லையா? நீ உன் ஊழியக்காரனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தனாக்கா 9 மணியிலிருந்து வருகிற அடுத்த ஆசீர்வாதத்தை உன்னால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இவர் என்ன ஆசீர்வாதம் காசு பணம் தானே கர்த்தர் கொடுக்க போறாரா? அதுலயே இருக்க வேணாம். அவருடைய ஆசீர்வாதம் தாங்க ஐஸ்வர்யமே. அல்லேலூயா. உனக்குள்ள அவர் ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், நீ எதையும் தேடி தேவையில்லை, உன்னை தேடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் எப்படியெல்லாம் பிளெஸ்ட் ஆகுறான்றத மட்டும் பாருங்க. மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின திறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இப்போ அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது? பெலிஸ்தியருக்கெல்லாம் நான் சொல்றேன், நீ உண்மையா கர்த்தருக்கு உண்மையா, நான் சொல்றேன், உன் கர்த்தருக்கு உண்மையா நீ இருந்து கடவுளை இருதயத்தோடு முழு இருதயத்தோடு நீ தேடணும்னா கண்டிப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்க? பெலிஸ்தியர்கள் மாதிரி எழும்புவார்கள். நான் சொல்றது பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, எதிர்த்து வீட்டுக்காரனும் கிடையாது. நீ டைரக்டா என்ன பண்ணக்கூடாது? நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், நீங்க சொல்றது அப்படியே நடக்குதுன்னு எங்க போயிடக்கூடாது. நீங்க அங்க போகலன்னு சொல்லிட்டீங்கல்ல பாஸ்டர், என் குடும்பத்திலேயே இருக்கு பாஸ்டர், அப்படியும் போகக்கூடாது. சரியா? நான் சொல்றது எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கோங்க. சரியா? நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாகவே கொஞ்சம் யோசிப்போம். நம்மளாம் எப்பவுமே எதனா சொன்ன வசனமே சொன்னாலும் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் கண்டிப்பா பாஸ்டர் ஒரு நாளும் வருது பாஸ்டர், அது ஆவிக்குரிய ரீதியை ஏற்றுக்கவே மாட்டோம், அதை யோசிக்கவோ. அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம பாஸ்டர் நமக்கு என்ன பண்றாரு? பைபிள் ஸ்டடி வைக்கிறாரு. அதெல்லாம் கலந்துக்கிட்டு சில ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன பண்ணிக்கணும்? நாட்கள்லாம் பொல்லாத நாட்களுங்க, கொடூரமான நாட்களுங்க. தப்பிச்சுக்கணும்னா புடிச்சுக்கோங்க, சத்தியத்தை கடவுளை புடிச்சுக்கோங்க. சரியா? இங்க அவன் மேல பொறாமை கொண்டு வந்து ஈசாக்கா என்ன பண்ணிடுறாங்க? நீ என்ன பண்ணு, அந்த இடத்த விட்டு போயிரு. ஏன்னா அங்க பாருங்க, அவனுக்கு என்னெல்லாம் வந்துருச்சு? ஆடு மந்த, மாட்டு மந்த, அநேக பனைவிடக்காரர்கள் இருக்கிறபடினாலே பெலிஸ்தியர்கள் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களை விட்டு நான் அந்த துறவை என்ன பண்ணிடுறாங்க? 16வது வசனத்தை வாசிங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். இந்த வசனத்தை நல்லா என்ன பண்ணுங்க மனசுல, நீ தயவு செஞ்சு என்ன விட்டு, ஏன்னா நீ என்ன விட என்ன ஆயிட்ட? நீ என்ன விட பலசாலி ஆயிட்ட. இப்ப என்ன பண்றாரு ஈசாக்கு? அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடி. ஈசாக்கு என்ன பண்ணல? எதிர்த்து பேசல. அல்லேலூயா. அவன் எதிர்த்து பேசினான்னு பைபிள்ல, அவன் எதிர்த்து பேசிருந்தானா அங்க ப்ராப்ளம் உண்டாயிருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நிறைய நேரத்துல குடும்பத்துல சண்டை எதனால வருது? சத்தமா நம்ம ஐயா மாருங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அம்மா மாருங்க எப்போ நீ சொல்லுவேன்னு நான் காத்திக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அவங்க ஏதோ ஒரு 2 வார்த்தை கோபத்தில் பேசிடுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற அம்மா எடுப்பாங்க, நீ எப்படி என்ன பேசலாம்? சண்டை அங்கே தானே உருவாகுது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயா உண்மையாகவே நம்ம ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட்டோம், யாரும் சண்டை போடுற ஆளே கிடையாதுயா. ஆமாம் பாஸ்டர், நீங்கள் போங்க பாரு, நான் சொன்ன எங்கள் வீட்டிலலாம் அப்படியெல்லாம் நடக்கிறதே இல்லை பாஸ்டர். எங்கள் கணவர்லாம் பேசினார்னா நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருப்பேன். அப்படியா? ஐயா தான் ஆமேன்னு சொல்றாரு. நீங்கள் எவ்வளோனா திட்டுங்க, நான் கொஞ்சமும் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஈஸியான டிப்ஸுங்க. அம்மா மாருங்க சண்டை கத்திக்கிட்டு சண்டை போடுறப்போ வாயை திறக்காதீங்க. 5 நிமிஷம், மிஞ்சி போனால் 10 நிமிஷம் அமைதியாகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஐயாங்கெல்லாம் நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டம், நம்ம தான் கொஞ்சம் நிறைய பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். இவங்க பேசுறதும் ரேர் தானே, ஐயாங்கெல்லாம் பேசுறது ரேர் தானே. அம்மாவை விட ஐயாங்கெல்லாம் பேசுறது ரொம்ப கம்மி தான், எப்பயாச்சும் தான்.
அதையே நம்மளால என்ன பண்ண முடியறதில்ல. நீ எப்படி சொல்லலாம்? இங்க ஈசாக்கு அவங்களோடு கூட என்ன பண்ணல, அவ்விடம் விட்டு புறப்பட்டு அந்த பள்ளத்தாக்குக்கு என்ன பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் கிளம்பி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. கிளம்பி போய் சும்மாலாம் இல்லைங்க, திருப்பி அங்கே ஆபிரகாம் நாட்களில் மூடப்பட்ட அந்த துறவை என்ன பண்ணுறாங்க, திருப்பி அதை வாசிங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது முதல் பேர் என்ன தெரியுமாட்டாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி. நீங்க ஆவிக்குரிய ரீதியில இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களுக்குள்ள போகும்போது அதை தடை செய்யும்படியா நிறைய விஷயங்கள் எழும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள வைராகியமா இருக்கணும். கண்டிப்பா நான் தேவனுக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நீ வைராகியமா எழும்பும் போது கண்டிப்பா தடைகள் வரும். ஹல்லேலூயா, ஆமென். வந்திருக்கா? ஹல்லேலூயா. அப்படியே ஈசாக்குக்கு போயிட்டு கை வைக்கிறாரு, அந்த இடத்துல தண்ணி வரலன்னு சொல்ல என்ன வருது? வருது. அதை கண்ட அந்த மெய்ப்பர்கள் என்ன பண்றாங்க, திருப்பி அவங்க கிட்ட வந்து சொல்லுங்க. அங்கேயும் ஈசாக்கு என்ன பண்ணல, ஜஸ்ட் பேரை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். அதுக்கு என்ன பேர் வச்சாரு பாருங்க. அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். என்ன பேரு? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? தர்க்கம். வேணாம். ஹல்லேலூயா. அங்கிருந்து என்ன பண்ணிடலாம், என்ன பண்ணிடுவோம், வேற இடத்துக்கு போயிடலாம். அங்க தர்க்கம் பண்ணவே இல்லை. ஈசாக்கு என்ன பண்ணல, மறுபடியும் போறாரு, கடந்து போறாரு, வேறொரு துறவை வெட்டினார்கள். மறுபடியும் போய் என்ன பண்றாரு, வெட்டுறாரு. அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அதை குறித்தும் என்ன பண்றாங்க, ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? அதோடைய அர்த்தம் என்னன்னா பகைமை. நீ நல்லா இருக்கிறப்போ இதெல்லாம் எழும்பும். நீ ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இதெல்லாம் என்ன பண்ணும், சைடில் நீ ஒரு நாளும் அதை என்ன பண்ணக்கூடாது, பொருட்டை எடுத்துக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார், நான் உங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆமென். நீ கர்த்தரை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணணும். இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததை போலவே ஈசாக்கும் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது நாள் மாத்திரமே அவனால் என்ன பண்ண முடியல, எதிர்த்து அவனால் முடியும். ஆமாம் தானே? ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, அவன் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறான், வெல்த்தி பர்சனாக இருக்கிறான். அவனுக்கிட்ட நிறைய ஆட்கள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவன் நினச்சிருந்தா என்ன பண்ணலாம், எதிர்த்து. ஆனால் அவன் பண்ணவே இல்லை. அவன் அப்படியே கொஞ்ச நாட்கள் மாதங்களுக்கு முன்பதாக இந்த ஆந்திரா பகுதியில் பிரகடாலான்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரனை என்ன பண்ணாங்க, கொன்று இருக்கிறாங்க. ஆமாம் தானே? அதை கொன்று அதை ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஜோடிச்சு, அது எல்லாருக்குமே தெரியுது. போலீஸ்காரங்களுக்கு முதல் கொண்டு அது என்னதான் ஒரு கொலைன்னு தான் தெரியுது. இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, மொத்த பேருக்குமே ஒரு கோபம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்த்து போயிட்டு நியாயம் கேட்போம்னு சொல்லி மொத்த பேருமே, நிறைய ஊழியக்காரங்க, வாலிபர்கள் நிறைய பேர் வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறார் கடவுளுக்குள்ள. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க குடும்பம்னு வரும்பொழுது அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அவர்களிடத்தில் அவர்களை தண்டிக்கவோ இல்லை பிரச்சனை பண்ணவோ வரல, மாறா தேவ ராஜ்யத்தை இந்த இடத்துல ஸ்தாபிக்க மாத்திரமே வந்திருக்கிறோம். நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டோம், நீங்களும் என்ன பண்ணிருங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய ஒரு டிக்ளரேஷன் பாருங்க, நம்மளால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நாங்கள் இங்கே சண்டை போட வரல, என் வேலை என்னது சொல்லுங்க. இதை கர்த்தர் பார்த்து கொள்ள மாட்டார்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார், விசாரிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை
மாறா இவங்களே அந்த விஷயத்தை கையில எடுத்திருந்தாங்கன்னா கர்த்தர் அமைதியாயிட்டு இருப்பாரு. ஆமென். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீ கர்த்தருக்குள்ள வரும்போது அநேக விஷயங்கள் உனக்கு விரோதமாக எழும்பி வருதா, அது பக்கம் நீ போகவே போகாத, கர்த்தர்கிட்ட கொடுத்துரு. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். நம்ம ஃபோக்கஸ்லாம் என்னது தான் சொல்லுங்க? நம்மளுடைய ஓட்டம்லாம் எதை குறித்து தான் இருக்குது? எதுக்கு தான் நம்ம ஓடுறோம் சொல்லுங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தூங்குறவெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பின்னாடி மொத்தம் காலி. அல்லேலூயா. எனக்கு தெரியும் அந்த அந்த இடத்துல ஃபோக்கஸ்டா இப்படியே இருக்கிறாங்க ஐயா. அப்பவே தெரியுது அவங்க பவுல் இடத்தை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. வெச்ச கண்ணை மூடவும் இல்லை திறக்கவும் இல்லை, ஃபோக்கஸ்டாவே இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, நான் அல்லேலூயா சொன்னேன், நீங்க யாருன்னா சொன்னீங்களா? எவ்வளோ அழகா சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமாம், இங்க நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறோம். அதை தான் நான் சொல்றேன். உங்களுக்கு கொடுக்குற அந்த விஷயத்தை நீங்களே ஒழுங்கா பிடிச்சிக்கலன்னா உன் பிள்ளைகளுக்கு அது கொண்டு போய் சேர்க்க முடியாது. அல்லேலூயா. சொல்றது புரியுதா? புரியுதுன்றத மாத்திரம் கைங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எனக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கையே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கல அப்படின்னா என் மேலதான் அந்த என்னது விசாரணை வந்து நிற்கும். அல்லேலூயா. முதல்ல அதுக்கு நான் முதல்ல நல்லா உள் வாங்கி கொள்ளணும். இந்த சத்தத்தை நான் முதல்ல உள்வாங்கி கொள்ளணும். அழகா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததை போல அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும், அப்பா என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல நீயும் என்ன பண்ணணும்? கர்த்தர் இப்படி சொல்லக்கூடாது. உங்க அப்பா என் சொல்லுக்கு இது வரைக்கும் ஒரு வார்த்தையும் கீழ்ப்படிஞ்சே கிடையாது. நீயாச்சும் என்ன பண்ணு? கீழ்ப்படிஞ்சு தொலைன்னு சொல்லவே. இதுதாங்க ஒரு பெரிய ஊழியம். நான் சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தை கடத்தி கொண்டு போய் உன் பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். ஹல்லேலூயா. அந்த பாரத்தை, ஊழியக்காரர்களுடைய அந்த பாரத்தை, கர்த்தருடைய அந்த பாரத்தை கொண்டு போய் உன் பிள்ளைகளுக்குள்ள சேர்க்கலன்னா உன் பிள்ளையுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும். இன்னைக்கு தைரியமா சொல்ல முடியும், உங்களுக்குள்ளே அந்த ஏக்கம்லாம் நிறைய பேருக்குள்ள இருக்கு. அப்படித்தானே? என் பிள்ளைய நான் சின்னதுல கர்த்தருக்கு நேராக வழி நடத்தாததுனால இன்னைக்கு என் பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு? நிறைய தாறுமாறான வழியில ஓடிட்டு இருக்கு. எனக்கும் நிறைய ஆசை தான், என் பிள்ளை ஜபிக்கணும், என் பிள்ளை என்ன பண்ணணும், கர்த்தருக்காக வைராமியமா எழும்பணுங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஆனா என் பிள்ளையால என்ன பண்ண முடியல? சர்ச்சுக்கு கூப்பிட்டாலே வர மாட்டேங்குது. இருக்கா இல்லையா? ஏன்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்படிதானே? 5 விளையாதது உண்மையா இல்லையா? கரெக்டா இல்லையா? உன் பிள்ளைய நேரா சபைக்கு நேரா தேவ சமூகத்துக்கு நேரா நீ நடத்தி பிராக்டிஸ் கொடுக்கலன்னா 20வது வயசுல நீ சர்ச்சுக்கு போனா என்ன சொல்லுவான்? அல்லேலூயா. அதை தான் சொல்லுவான். உன் பிள்ளைய நீ சின்னதுல இருந்தே தேவ சமூகத்துல வளர்த்துட்டனா நீ ஜெயிச்சிட்ட. அல்லேலூயா. உன் பிள்ளைய நேரா கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு நேரா வழி நடத்திட்டனா நீ ஜெயிச்சிட்ட. ஹல்லேலூயா. நோவாங்கிற ஒரு மனுஷன் இருந்தான், தெரியுமா தெரியாதா? அவன் குடும்பத்தை கடைசி வரைக்கும் விட்டே கொடுக்கல, பிள்ளைக்கு வெளியே அவன் தள்ளவே இல்லை. ஆமென். எப்படி அடிச்சு பிடிச்சி காப்பாத்திட்டான் பாருங்க. அதே பாரத்தை உங்க மேல கர்த்தர் கடத்த சொல்றாரு. உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா கர்த்தருக்கு நீ முதல்ல பயப்படணும். ஆமென். கர்த்தருக்கு நான் முதல்ல கீழ்ப்படியணும். என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமா நான் முதல்ல நடக்கணும். நீ வேதத்தை மறந்த உன் பிள்ளைய நான் மறந்துடுவேன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. நீ என் வேதத்தை மறந்தா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை மறக்கிறேன்லாம் சொல்லலை. நேரம் எங்க போறாரு? உன் சந்ததியை மறந்துடுவேன். அங்கது தானே உருவாகுது. உன் பிள்ளைய நான் என்ன பண்ணிடுவேன்? இது நமக்கு தேவையா? அம்மா, இது நமக்கு தேவையா? தேவையா? வேண்டா. நான் திரும்பவும் சொல்றேன், வருகிற நாட்கள் மிகவும் கொடிய நாட்கள். நினைச்சு பார்க்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாட்கள். இப்பவே என்ன பண்ணு? ஆயத்தமாயிரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருப்பி ஒரு துறவை தோன்றான். அந்த இடத்துலயும் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க? ஈசாக்க. அவனுக்குள்ள நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். ஏன் கர்த்தர் என் கூட இடைப்படலை? ஏன் விஷயங்கள் இப்படி? ஆனாலும் அமைதியா போய்கிட்டே இருக்கான். கடைசியா ஒரு இடத்துல போய் துறவை தோன்றான். அந்த இடத்துல திரும்பி பார்க்கறான். சரி, அவனாச்சும் வருவான். இவனே வெயிட் பண்றான். யாரு? ஈசாக்கே. வாங்கடா, நான் போறேன் கிளம்பி. ஹல்லேலூயா.
அங்கே ஒருத்தரும் வரல. ஹல்லேலூயா. அங்கே ஒருத்தரும் இதே தாங்க, இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கட்டத்தில் உன் சத்ருவே உன்னை தேடி வரமாட்டான், உன் பிரச்சனை உன்னை தேடி வராது. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு ரெகோபத்துன்னு ஒரு பேரை வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? நல்லா கரங்களை தட்டி ஈசாக்கு அங்க ஒரு டிக்ளேர் பண்றாரு. என்ன தெரியுமா? இங்க கர்த்தர் என்னை அனுமதித்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தங்கும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? என்ன அனுமதிக்கிறார். இப்போ சொல்லுங்க, யார் யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட ரெகோபத்தின் அனுபவம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரெகோபத்தின் அனுபவத்தை நீ பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 அனுபவத்தை நீ கடந்து வர வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. இந்த 3 அனுபவத்தை நீ கடந்து வந்துட்டா ரெகோபத்தை நீ என்ன பண்ணிடலாம்? அடைஞ்சிடலாம். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து நடக்கிறது தான் பிரம்மாண்டமான விஷயம். இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் எங்க வராங்க? ஈசாக்கு கிட்ட வராங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கு கிட்ட வந்து ஈசாக்கு கிட்ட அழகா சொல்றாங்க, நீ எங்களை விட என்ன எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிற. நான் உங்களை அனுப்பின போது எப்படி அனுப்பினேன்னு சொல்றாங்க? சமாதானத்தோடு நான் உண்மை அனுப்பினதை போல. அவன் சமாதானத்தோடு அம்சான். யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆடு, எத்தனை மாட்டு மந்தை, எத்தனை வேலைக்காரங்க. அவன் அங்கங்கே டென்ட் போனானா அவனுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அவன் சமாதானமாக இருந்திருப்பான். அங்கேருந்து மறுபடியும் காலி பண்ண போனால் அங்கேயும் மறுபடியும் காலி பண்ணின்னு போகணும். இந்த வீடு காலி பண்ணுறவங்களாம் அதோடைய கஷ்டம்லாம் நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நான் சாதாரண ஒரு வீடுங்க. டெம்போக்கு ஃபோன் அடிச்சா வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிறான். ஆனால் ஈசாக்கு அப்படி கிடையவே கிடையாது. நிறைய இருக்குது. அவன் காலி பண்ண போனால் பயங்கரமான கஷ்டம் இல்லை? அந்த இடத்துல வந்து அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை போட்டுக்கணுமா? வாசிங்கம்மா. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நான் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய இங்க அந்த வாக்குத்தத்தத்தை அவன் மேல வச்சே நிறைவேற்றுறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, படிங்க. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும். இப்போ சொன்ன மாதிரி இப்போ எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ ஈசாக்கு நல்லா வெல்த்தியா இருக்கான், நல்லா கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்சான். இந்த இடத்துல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான். இவங்கெல்லாம் கடந்து என்ன சொல்றாங்க பாருங்க, படிங்க அந்த வசனத்தை படிங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உனக்கு விரோதமா யார் வேணா எழும்பிட்டாங்க, கடைசியா அவங்க வந்து பண்ற டிக்ளரேஷன் என்னவா இருக்கும் தெரியுமா? நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றதை நான் கண்டேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவன் கடந்து வந்த அந்த 3 பாதையும் கடினமான பாதையா தான் இருக்கும். அவன் ஒரு துறவு வெட்டுறதுன்னு அவ்வளோ ஈஸியா, அவ்வளோ சுலபமான ஒரு விஷயமா? கிணறு வெட்டுறது ஈஸியா சொல்றேன், புரியுற மாதிரி. கிணறு வெட்டுறது அவ்வளோ ஈஸியா? அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க காரியங்களை கடந்து வந்துட்ட பேர் சொல்றாங்க பாருங்க. இப்போ கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாருன்றதை நான் என்ன பண்றேன்? பார்க்க முடியுது. இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம கிட்ட சொல்லுறாங்க? ஹல்லேலூயா. சொல்றேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை கண்டிப்பா உங்ககிட்ட ஒருத்தர் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். புரியுதா? ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிந்தால் போதும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் போதும், இந்த சாட்சியை உன்னால வாங்கி கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை விட ஒரு பெரிய மெடலோ கிரெடிட்டோ நம்மளுக்கு வேணவே வேணாம். என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்றத அடுத்தவர்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துறத தவிர்த்து ஒரு பெரிய கிரெடிட் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம், என் கூட கண்டிப்பாக யார் இருக்கிறா? யார் சொல்ல முடியும் சொல்லுங்க? உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லணுங்க, என்னால் முடியும். என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறதுனால தான் ஏதோ அச்சுபுச்சியாச்சும் என்னால் வந்து இந்த சபையில். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், இந்நேத்திக்கு நான் எங்கே போய் உக்காந்துக்கிட்டு என்னெல்லாம் பேசிக்கிட்டு. ஆமென். அவர்கள் சொல்கிறாங்க, அழகாக சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க. பின்னாடி கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அப்படி கேட்க சொல்லல, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? அடுத்து அந்த வசனத்தை வாசிங்க, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கையை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிரணும், இந்த இடத்துல போட்டுக்கணும். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு போனோம் பிரதர், நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு வரும்போது என்ன திட்டெல்லாம் வாங்கின்னு வருவோம். நீ நல்லா வெல்த்தியா இருந்தேன்னு வச்சுக்க, நான் இன்னைக்கு உன்னை சமாதானமாக சர்ச்சுக்கு அனுப்புனதுனால தான் நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு. இங்கே உண்மையாக சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அவனுக்கு மனசாட்சி இல்லை பாருங்க, அவனை சமாதானத்தோடு அமிச்சான். ஈசாக்கா சமாதானத்தோடு கூட அவங்க அமிச்சாங்களா? போகிற இடத்துலலாம் ஆள் அழிப்பு என்ன பண்ணுறான், கஷ்டப்படுத்துகிறான். ஆனால் கடைசியில் இங்கே என்ன ஆச்சுன்னா, அவனை புறம்பே தள்ளினவர்களே அவன் இடத்துல வந்து என்ன பண்றாங்க, உன் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு டீல் போடணும்பான்னு சொல்றான். ஹல்லேலூயா. நான் உன்னை சமாதானமா அனுப்புனது போல நீயும் என்ன பண்ணிரு. ஆமென். நீ கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது உன் சத்ருக்களும் உனக்கு என்ன ஆவாங்க? ஆக மாட்டாங்களா? அப்போ நீ என்ன பண்ணக்கூடாது? சத்ரு கூட போய் சண்டை போடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு மாதிரி என்ன பண்ணணும்? கர்த்தர் கூட என்ன பண்ணணும்? அதெல்லாம் வேணாம் பாஸ்டர், ரெண்டாவது சொன்னீங்க, அது ஓகே. ஹல்லேலூயா. இங்கே ஈசா கூடிய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறார் பாருங்க. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் என்ன பண்ணணும்? நிறைய தடைகள் வந்தாலும் அதை தோண்டிக்கிட்டு போய்கிட்டே தாங்க இருக்கணும். கடைசியில் அவன் நினைச்ச அந்த இலக்கு என்ன பண்ணிருச்சு, கண்டிப்பா கிடைச்சது. ஆமாவா இல்லையா? நீங்க எப்போ ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தருக்குள்ள நான் இதை செய்யணும்னு இருக்கிறீங்களோ, தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதை தாண்டி நீ வரும்பொழுதுதான் அதற்குரிய காரியங்களை உன்னால் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். சில்லி ரீசன்ஸ்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஆமாம் தானே பாஸ்டர்? நல்லா பேசுறீங்க, கடைசியில் என்ன பார்த்தே பேசுகிற மாதிரி இருக்கு பாஸ்டர். ஹல்லேலூயா. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்தால் அது உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களோட பேசுகிறாருன்னு ஏற்றுக்குங்க, ஒப்பு கொடுங்க, கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஈசாக்கு ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல் என்ன பண்ணார்? இதே சம்பவம் ஒருத்தருக்கு நடக்குது. யோசேப்புங்கிறவருக்கு ஒருத்தர் நடக்குது. எத்தனை போய் விற்று குழியில் தள்ளி தூக்கி போட்டு கடைசி அங்கங்கே ப்ராசஸ் பண்ணி எங்கே வர்றாரு, போயிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிட்டாரு. இப்போ யார் வர்றது? யோசேப்புடைய என்ன சொல்கிறாங்க, வந்து என் தம்பி எங்கே போயிட்டான்? என்ன சொன்னாங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, பசியில் காது கேட்கல. மறிச்சிட்டானா? யாருக்கிட்ட சொல்கிறாங்க? அப்போ யோசேப்புக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஒன்றுமே பண்ணல யோசேப்பு. வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான், அவன் காரிய சுத்தியுள்ளவன் ஆனான், அவன் செய்தது யாவும் வாய்த்தது என்று வேதமே நமக்கு சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இங்கேயும்
இவர்களை பகைத்தவர்களே ஈசாக்குக்கு வந்து சாட்சி கொடுக்கிறார்கள். இன்று நிச்சயமாய் சொல்வேன், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கண்டிப்பா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சத்தமா சத்தமா இப்படி ஒரு அனுபவம் உனக்குள்ள வரணும். ரெகோபத்தின் அனுபவம் உனக்குள்ள வரணும். எந்த மனிதனும் தடுக்க முடியாத ஒரு ரெகோபத்தின் அனுபவம் உனக்குள்ள வரணும். அது சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதுவும் தடுக்கக்கூடாத மாதிரியான ஒரு அனுபவம் உனக்குள்ள வரணும். முதல் ப்ரெஃபரன்ஸ் யாரு? அவர் மட்டும்தாங்க. அவர் மட்டும்தான் என்னுடைய முதல் லீடு. மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தாங்கிற ஒரு அனுபவம் உனக்குள்ள வந்தா இந்த சபை எப்பவோ நிறைஞ்சிருக்கும். 9 மணிக்கு மேலே யாரும் வரமாட்டீங்கன்னா அதுக்குள்ளவே எல்லாம் வந்து அடங்கியிருப்பீங்க. இந்த இடத்துல தேவ பயம் காணப்படும். இந்த இடத்துல தேவ பிரசனம் அதிகமாய் காணப்படும். பெதெஸ்தாவின் நாட்களில் நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் அசால்ட்டாக இந்த இடத்துல நடக்குங்க. கர்த்தர் எப்பவுமே ஒரு 2 விஷயத்தை உங்ககிட்ட கொடுப்பாரு, நல்லது கெட்டது. உங்க ஊழியக்காரர் நல்லது சொல்லி கொடுப்பாரு, நம்ம நல்லது வேணாம் கெட்டது மட்டும் தான் எடுத்துப்போம். அதனால இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்மளுடைய முற்பிதாக்கள் எப்படி கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அதே போல நாம் தேவ சொல்லுக்கு கீழ்ப்படிந்தோன்னு சொன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைனா வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், எதனா வரட்டும், கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கோங்க. சொல்ற வசனத்தை பிடிச்சிக்கோங்க. சொல்ற நீ பயப்படாதப்ப, நான் உங்க கூடவே இருக்கிறேன். இதை விட ஒரு பெரிய பலம் நமக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அழகா வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது மனிதன் எனக்கு என்ன செய்வான்? என்ன செய்ய முடியும்? நீ மனிதர்களுக்கோ அதிகாரங்களுக்கோ பார்த்து பயப்பட, நீ ஜெபம் பண்ணு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தர் காரியங்களை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாரங்களுக்காக நீ பயப்பட தேவையில்லை. நீ கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய், கர்த்தர் அதிகாரங்களை தலைகீழாய் திருப்பி போட அவர் வல்லவர். ஆமென். இதுக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சபைக்கு வராம என்ன பண்ணக்கூடாது? நின்றாதீங்க. அதுதான் சொல்லுவேன். ஒரு நாளும் சனிக்கிழமை நைட்டே துடிக்கணும் உங்களுக்கு, நாளைக்கு என் சபைக்கு போற கர்த்தரை நான் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷம் வரணுங்க. தாவீது சொல்றாரு, ஆலயத்துக்கு வா போலான்னு சொன்னா என் இருதயம் துள்ளி குதிக்குதுன்னு சொல்றாரு. நாம எத்தனை பேருக்கு துள்ளி குதிக்குது? சில பேருக்கு இருதயம் இருக்குதா இல்லையானே தெரியல. நான் சீரியஸா சொல்றேன், குதிக்கணும். ஒன்ன பார்த்து உன் பிள்ளைங்கள் என்னத்துக்கு அப்பா ஆலயத்துக்கு இவ்வளோ சந்தோஷமா போறாரு, நாமும் போய் பார்ப்போமேன்னு வரணும். இதை விட ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு எதுவுமே கிடையாதுங்க. நீ குடும்பமா சபைக்கு வந்து பாரு, கண்டிப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருப்பார். ஆமென். சூழ்நிலை தலைகீழா மாறுங்க, தலைகீழா மாறும். உண்மையா கர்த்தரை தேடி குடும்பமா வாங்க, குடும்பமா வாங்க. இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கணும் தெரியுமா? இந்த குடும்பத்தை எப்படி செய்வினை வைக்கணும், இதை ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? வீட்டில் உக்காந்துன்னு இருந்தீங்கன்னா டிவி பார்த்து கத்துப்பீங்க. ஆமாவா இல்லையா? அதில் தாங்க சொல்லி கொடுக்குறாங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கணும், மாமியாரை எப்படி கெடுக்கணும், மருமகனை எப்படி கெடுக்கணும், குடும்பத்தை எப்படி கெடுக்கணும். எதில் சொல்லி கொடுக்குறா? இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, பாஸ்டருக்கு அந்த நிலைமையை பாருங்க. ஹல்லேலூயா. இதுவே பெரிய போராட்டமாகுது. அங்கே டிவியை பார்த்துட்டு அதெல்லாம் மாட்டிக்கின்னு வந்து நிற்பீங்க. இங்கே பாஸ்டரு அவர் ராஜ்யத்தை கட்ட இங்கே கஷ்டப்பட்டு இருப்பார். இது சைட்லலாம் என்னது, இதெல்லாம் தேவையா அவருக்கு? நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இப்படிப்பட்ட பாரங்களை கம்மி பண்ணி விடுங்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க, எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஹல்லேலூயா. உன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்றத ஒருத்தராட்சி சாட்சி கொடுக்கணும். ஆமென். அப்படி அந்த வார்த்தையை கேட்டுட்டா உன் பிறவி பலன் நீ அடைஞ்சிருவேன். அதை விட வேற என்னங்க கிரெடிட் வேணும் உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற என்ன கிரெடிட் வேணும்? இந்த வார்த்தையை கேட்டதுமே அவன் இருதயத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பிளெஸிங் கொடுக்குறாரு தரிசனமாய், அது வேற. வெளியே இருக்கிற உலக மனுஷனுங்களே சொல்லணும் உங்களை பார்த்து, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, நானே பார்க்குறேன்பான்னு சொல்லணும். ஆமென்.